சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 30/3/2026 திங்கட்கிழமை, பங்குனி மாதம் 16ஆம் நாள், துவாதசி திதி இன்று காலை 7:10 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. மகம் நட்சத்திரம் இன்று மதியம் 2:48 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள இனிய நற்சம்பவங்கள், திருப்புமுனையான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இந்த நாள் உன்னத அருமையான நாளாக அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பிள்ளைகளை பற்றின கவலைகள்லாம் அப்படியே கொஞ்சம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சந்திரகேது சேர்க்கை இன்றைக்கு இருக்கிறது இல்லையா? தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வெளிநாட்டில் படிக்குது, வெளி மாநிலத்தில் படிக்குது, அல்லது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்குது. வெளி மாநிலத்திற்கு போகிறதுக்காக இப்போ தான் பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்களா இல்லையா, இங்கே இருக்கிறவங்க போக முடியுமா முடியாதா, இது எல்லாமே பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த நெகட்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க நினச்சதை செஞ்சு கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் மேஷராசிக்கார பெற்றோர்கள் இருக்கக்கூடிய தன்மை, ஏற்கனவே வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு குழந்தைகளை பற்றிய கவலைகள் மேஷராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இளைய பருவத்தினருக்கு வாழ்க்கை பற்றிய ஒரு பிடிப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. இதை படிக்க முடியும், அதை படிக்க முடியும், இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம், இது இப்படி இருக்கலாம், இந்த விஷயத்தை தான் செய்யணும், வேலை தான் செய்யணும், தொழில் தான் செய்யணுன்றதில் ஒரு தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரகேது சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற அம்மாவை பற்றிய கவலைகள் கொஞ்சம் அப்படியே விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பகலில் கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும். சந்திரனும் கேதுவும் சேர்ந்துருக்கு இல்லையா? தாய்க்கு இதை செய்ய முடியுமா, அதை செய்ய முடியுமா, அம்மா நம்ம சொல்கிறத ஒத்துக்க மாட்டேன்றாங்களே, நம்ம சொல்கிறத கேட்கவும் மாட்டேன்றாங்களே, என்ன இருந்தாலும் அம்மா தானே பெரியவங்க, அதெல்லாம் இன்றைக்கி தான் கொஞ்சம் அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு தோணும். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களே நான் அடிக்கடி சொல்லுவேன், அம்மான்ற வார்த்தை வந்துச்சுனாலே கண்ணில் அப்படியே தண்ணி வந்துடக்கூடியவங்க ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீர்கள். தாய் என்கின்ற தெய்வத்திடம் அதீதமான பக்தியும் மரியாதையும் பாசமும் அன்பும் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைக்கு அம்மாவால் ஏதாவது ஒரு ஆதாயங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள், அம்மாவின் சம்மதங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அபாரமான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பால் தொழில் பண்ணுறங்க, நீர் தொழில் பண்ணுறங்க, வாட்டர் கேன் போடுறேன், அல்லது ஏதேனும் ஒரு விதத்தில் இந்த வெள்ளை நிறமான உப்பு, சர்க்கரை, வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன், விற்கிறேன்ற மாதிரியாக அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதீத நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய முயற்சிகள் பலிக்கக்கூடிய சுப நாள். இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், உற்றாதீங்க. இன்றைக்கும் நாளைக்கும் மனசுக்கு விரும்பின நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு. என்கிட்ட இந்த டேலண்ட் இருக்குது, நல்லா பாடுவேன், நல்லா எழுதுவேன், நல்லா கதை சொல்லுவேன், அல்லது நல்ல ஒரு படம் பிடிப்பேன், சினிமாவில் நடிப்பதற்காக வாய்ப்புகள் தேடிக்கொண்டு இருக்கிறேன், அல்லது இந்த துறையில் தான் போகணும், இதில் தான் படிக்கணும், இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு ஃபிக்ஸடை வச்சுருக்கிறேன். ஏன்னா லட்சியங்களுக்கு இங்கே பஞ்சமில்லை, மிதுனராசிக்காரர்களுக்கு புத்திசாலித்தனத்திற்கும் பஞ்சமில்லை. இந்த மாதிரியான ஒரு கொள்கை பிடிப்போடு வாழக்கூடிய அத்தனை மிதுனராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையுங்க. இளைஞர்களுக்கு இப்படித்தான் அப்படின்னு சொன்னால் ஒரு 40-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவர் வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய உறவாகவும் நட்பாகவும் மாறக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டுங்க. எதுலேயும் பெரிய அளவில் இன்றைக்கி அக்கறை எடுத்து ஒரு செயலை செய்வீங்க, அந்த செயல் உண்மையாக வெற்றியாக முடியக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு வருமானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷம், நிம்மதி இருக்கும். ரொம்ப நாள் கழித்து குடும்பத்தோடு அப்படி வெளியே போயிட்டு வரலாமா, அல்லது இந்த வாரம் தான் போகலை, ஒரு 10 நாள் கோடை விடுமுறைக்கு அப்படி போகலாம், இப்படி போகலாம், கையில் கொஞ்சம் காசு இருக்குது, குழந்தைகளுக்கு இப்படி பண்ணி கொடுக்கலாம், அப்படி பண்ணி கொடுக்கலாம், மனைவி ரொம்ப நாளாக விரும்பி கேட்ட ஒன்றை இப்படி வாங்கி கொடுக்கலாம், அல்லது கணவனுக்கு தேவையான ஒன்றுக்கு இப்படி பண்ணலான்ற மாதிரியாக மன நிறைவோடு பட்ஜெட் போடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
2ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் இருக்கிறார் இல்லையா, வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், தொழில் முனைவர்களாக இருக்கட்டும், நான் வேலை தாங்க செய்கிறேன், எங்கெங்க மாதம் இவ்வளோ தாங்க சம்பளன்ற மாதிரியாக பட்ஜெட்டுக்குள்ளே குடும்பம் நடத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட ஒரு எல்லா நிலைகள்லையும் உயர்வுகள் இனிமேல் வரும். கடந்த 3 அல்லது 4 வருடங்களாக இருந்து வந்த ஒரு பொருளாதார பின்னடைவுகள் இனிமேல் இருக்காது. வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வரும் என்கின்ற ஒரு நல்ல நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்பு. நம்பிக்கை வந்தால் போருமா, கையில் காசு வரணும் இல்லையா, கையில் காசு வருவதற்கான அமைப்புகள் இன்றைக்கோ நாளைக்கோ தெரியக்கூடிய ஒரு சுப நாளாகவே, எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சுப சந்திரகேது சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற தெளிவான மனநிலைமை இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். நல்ல முடிவுகள் எடுப்பீங்க. இவர் தேவையா, அவர் தேவையா, இது தேவையா, அது தேவையா அப்படிங்கிறதுல இன்றைக்கு பெரிய அளவில் அப்படியே நல்ல மாட்டோம். ஏன்னா பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன் இன்றைக்கு இருக்கின்ற காரணத்தினால் எதிலும் தெளிவான ஒரு விஷயங்கள் புலப்படக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு செலவுகள் இருக்கலாம், சிலருக்கு பயணங்கள் இருக்கலாம். ஆனால் அதனால் ஒரு செலவு செஞ்சால் கூட அது ஒரு வருமானத்திற்கு அடித்தளமாக அடிப்படையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்று முதல் அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கின்றன. வருமானத்திற்கும் கொஞ்சம் குறைவில்லாத நாளாகவே இந்த நாள் அமையும். பெரியவர்கள்கிட்ட இன்றைக்கி ஒரு 4 வார்த்தை கேட்டுக்கிட்டு அதுபடி செயல்படுவீங்க. அப்பா கிட்டேயோ, அண்ணங்கிட்டேயோ, அக்கா கிட்டேயோ ஏதாவது ஒரு வகையில் தன்னை விட வயது மூத்தவர்கள் அல்லது ஆசிரியர் நிலைமையில், குரு நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு வார்த்தை இந்த விஷயத்தில் இப்படி செயல்படலாமா அப்படிங்கிறத ஒரு ஐடியா கேட்கலாமேன்ற மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கு மதியம் 2 மணிக்கு பிறகு சிம்மராசிக்காரர்களுடைய மனதில் தோன்றும். அந்த மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை அப்படியே செயல்படுத்தி அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. விடுபட்டு போன உறவுகள் கூட சேரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதற்கேற்ற வருமானமும் கண்டிப்பாக அந்த 2 நாளில் நிச்சயமாக உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருள், அவரவருடைய ஜாதக அமைப்பில் கொஞ்சம் யோகக்காரங்களுக்கு வீடே வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள், வீடு வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்பு, நம்ம வருமானத்தை பற்றின ஒரு தர மதிப்பீடு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இதை நம்பி கடன் வாங்கலாமா, இனிமேல் இவ்வளோ வருமா, ஒரு 5-10 வருஷத்துக்கு இவ்வளோ வாங்கினோம்னா டக்குன்னு அதை அடைச்சிடலாமா கொஞ்சம் கொஞ்சம் என்கின்ற மாதிரியாக வருமானத்தை பற்றி கணக்கிட்டு செலவுகள் செய்தாலும் கூட அந்த செலவிற்கேற்ற வருமானங்கள் வரக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நிறைய பேருக்கு கிழக்கு திசையிலிருந்து நல்லவைகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு படிக்க போகணும், வேலை செய்ய போகணும், அங்கேயே இருக்கிறேங்க, ஏற்கனவே அங்கே தான் இருக்கிறேன் ஆனால் சிட்டிசன்ஸ் ஆகணும், அல்லது ஏதாவது ஒரு வகையில் அந்த இடத்துலையே எனக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நிறைவான நன்மைகள், அனுமதிகள் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதியான ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய நல்ல பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த வாரத்தின் ஆரம்பமே நல்லா இருக்குதுங்கன்னு நினைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைங்க. எல்லா நிலைமைகள்லையும் ஒரு உறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு மேலதிகாரி விலகக்கூடிய அமைப்பு, சாதகமான மேலதிகாரி வரக்கூடிய அமைப்பு, இவருடைய கடைக்கண் பார்வை நமக்கு கிடைச்சிருச்சுன்னா நம்ம வாழ்க்கை எங்கேயோ போய்டுன்னு நினைப்போம் இல்லையா. ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடியவர், ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர் நம்மளை கொஞ்சம் பார்த்து நம்முடைய திறமைகளை அங்கீகாரம் பண்ணார்னா நம்முடைய வாழ்க்கை அப்படியே மாறும் என்ற முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான அத்தனை அமைப்புகளும் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மேற்படிப்பு படிக்கிறதுல என்ன குழப்பம் நினைக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அதற்கேற்றாற் போலவே இப்போது கிடைக்கும் என்கின்றதற்கான சில அடிப்படை ஆரம்பங்கள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவலைகள் இருக்கிறவங்க, வழக்கு போகிற போக்கே நல்லா இல்லையே, இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோன்னு பயந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படியும் ஆகாது, இப்படித்தான் நல்ல விதமாகத்தான் ஆகும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையுங்க.
ஒரு வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் கூடுதலாக வருமானம் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு தாராள வருமானங்கள் வரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சந்திரன் கூட பாருங்கள், பங்குனி உத்தரத்தை நோக்கி பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த ஒரு பொருளாதார பின்னடைவுகள் எல்லாத்தையுமே இன்னும் 2 அல்லது 3 நாட்களுக்குள்ள மாற்றக்கூடிய அமைப்புகளாக ஒரு சிறப்பான நன்மைகள் வேலை தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மாணவ கண்மணிகளுக்கு கூட எது படிக்கலாம், என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம்ன்றதில் ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். இனிமேல் வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள் இருக்காது, நம்முடைய தடுமாற்ற அமைப்புகள்லாம் இனிமேல் இருக்காது. சீராக ஒரு முன்னேற்றத்தை நோக்கியே நம்ம போவோம் என்கின்ற ஒரு நல்ல எண்ணங்கள், திடமான முடிவுகள் எல்லாம் வரக்கூடிய, வயதிற்கு ஏற்றாற்போல் நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மஞ்சள் நிறமுள்ள பொருட்களோடு தொடர்பு கொண்டவர்கள், தங்க நகை கடை நடத்துகிறவங்க, கவரிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணக்கூடியவர்கள், மஞ்சள் பொருட்கள் பயிரிடக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு பாக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சுபத்தன்மையோடு இருக்கிறார். எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சிலருக்கு எதிர்பாராத பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. பெரும்பாலான ஒரு 40 வயது கடந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு உண்டுங்க. இதுலேயும் குறிப்பாக தவம், தியானம், யோகா போன்ற அமைப்புகள்கிட்ட மனவளக்கலை மன்றங்கள் மாதிரியான இடத்துல போயிட்டு கொஞ்சம் உறுப்பினர் ஆகிறதுக்கான விசாரணைகள்லாம் இன்றைக்கி பண்ணுவீங்க. சில பேர் இன்றைக்கு போய் உறுப்பினராக ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ஸ்ரீ ரமணருடைய ஒரு திருவண்ணாமலையில் அவருடைய ஆசிரம தரிசனத்திற்கு போகலாமா, அல்லது ஸ்ரீ மகாபெரியவர் அடங்கிய காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற அதிஷ்டானத்துக்கு போய் தெய்வத்தை தரிசித்து விட்டு வரலாமா என்கின்ற மாதிரியாக ஞானிகள் தரிசனத்தை பற்றி மனம் சிந்திக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் உண்டுங்க. சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் கூட ஏற்படும். குலதெய்வ தரிசனம் ஏற்படக்கூடிய அமைப்பு, அல்லது தாய்க்கோ தந்தைக்கோ ஏதாவது ஒரு நன்றாக எதையாவது ஒன்று செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த வருத்தங்கள் விலகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். கூடுதலாக அவர் கேதுவோடு அங்கே சேர்ந்து சிறிது பங்கப்பட்டிருக்கிறார் என்பது தான் உண்மை. ஆனாலும் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்றதுனால சாதகமற்ற தன்மைகள் எதுவுமே நடக்காது. பண விவகாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏடிஎம் போகிறவங்க, பணம் பேங்க்குக்கு போய் ஒரு பெரும் தொகை எடுத்துக்கொண்டு வருபவர்கள்லாம் கொஞ்சம் வழியில் உங்களை யாராவது அப்படி டிஸ்டர்ப் பண்ணாங்க, இப்படி டிஸ்டர்ப் பண்ணாங்க, டைவர்ட் பண்ணுறாங்கல்ல, கீழே பைசா கிடக்குது பாருங்கள் உங்கள் பைசாவான்னு நான் சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் பணத்தை வேறு மாதிரி டைவர்ட் பண்ணி பணம் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய சூழல்கள்லாம் இந்த மாதிரியான சந்திராஷ்டம நாட்களில் தான் ஏற்படும். ஆகவே பண விவகாரத்தில் மட்டும் இன்றைக்கு நிதானமாக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சந்திராஷ்டம நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. போலி செய்திகளே இன்றைக்கி நம்பக்கூடாது. வருகின்ற கால்களில் பாதி கால் ஃபேக் காலாக தான் இருக்குது. அது வேணுமா, இது வேணுமா, அதை செய்யுங்களா, இதை செய்கிறீங்களா, அல்லது அந்த எஸ்எம்எஸ் நம்புறது, இந்த எஸ்எம்எஸ் நம்புறது, அந்த லிங்க் அழுத்துங்க, இந்த லிங்க் அழுத்துங்க, ஓடிபி சொல்லுங்கள், உடனே இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும். இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் நம்ப தேவையில்லாமல் 1க்கு 2 முறை சீர்தூக்கி பார்த்து பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டிய சந்திராஷ்டம நாளாக இன்றைக்கும் நாளைக்கும் அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் அமர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கணவன் மனைவி உறவு ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. குறிப்பாக கும்பராசிக்கார சகோதரிகளுக்கு இன்றைக்கு கணவர் பேரில் இருக்கின்ற வருத்தங்கள் விலகும். இந்த மனுஷனுக்கு உடம்பு இப்படி இருக்குது, ஓடா தேஞ்சு போகிறாரு, உழைக்கிறாரு, அல்லது எப்படித்தான் கடன் வந்துச்சுன்னு தெரியல, பிள்ளைங்களுக்காக இவ்வளவு பண்ணாலும் இடையில பாரு இந்த பழக்க வழக்கத்தை ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதையும் விட்டு தொலைக்க மாட்டேன்றாரு என்கின்ற மாதிரியாக கணவனுடைய குறை நிறைகளை அப்படியே அலசி அதில் நிறையை பெரிதாக எடுக்கக்கூடிய அமைப்பு கும்பராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே உண்டுங்க. ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த 3-4 வருஷமாக இருந்து வந்த சிக்கல்கள்லேருந்து இந்த மாதிரியான ஒரு மனைவி எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நான் எங்கேயோ போயிருப்பேன்ப்பா. ஏன்னா கும்பராசிக்காரங்க வெளியில் சொல்ல மாட்டீங்க, ஆனால் மனசுக்குள்ளே கண்டிப்பாக நினச்சிக்குவீங்க. மனைவி என்கின்ற ஒரு பெரிய பொக்கிஷம் நம்மளை இந்த 3-4 வருடங்களில் எப்படிலாம் காப்பாற்றுச்சுப்பான்ட்டு மனசுக்குள்ளேயே நீங்கள் நினச்சிக்கக்கூடிய மனைவிக்கு மரியாதைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
இளைய பருவத்தினருக்கு இனிமேல் வாழ்க்கை பெரிய அளவில் மாற்றமாகும். நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் அமையும். இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் சில அமைப்புகளில் கஷ்டங்கள் வருவது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினைகள் என்பதை இப்போது கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருமே புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்கான சில திருப்புமுனை சம்பவங்கள், அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் பௌர்ணமி சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளால் ஏதாவது கடன் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பிள்ளை கேட்குறது ஒன்று, நம்ம கையில் வச்சுருக்கிறது ஒன்றுன்ற மாதிரியான சூழ்நிலைகள் இப்போது ஒரு 30-40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டு. பெரிய ஸ்கூலில் சேர்க்கலாமா, இந்த இதில் சேர்க்கணுமா, இந்த வேலைக்கு இவ்வளோ பண்ணணுமா, இதுக்கு இப்படி பண்ணணுமா, திடீர்னு ஃபாரினில் போய் படிக்கிறேன்றாரு, திடீர்னு அங்கே போய் தான் படிப்பேன்றாரு, அல்லது அந்த ஹாஸ்டலில் தான் சேர்க்கணும்னு நமக்கே நினப்பாக இருக்குது. 10 லட்சம் வேணும், 15 லட்சம் வேணும், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்ட்டு கொஞ்சம் பட்ஜெட் போடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் எங்கிருந்தோ காசு வந்துடுதேன்றதையே நினச்சி மனசு கொஞ்சம் சந்தோஷமும் படும். இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே எட்டா காயாக எட்டா கனியாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கையில் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. பெரிய சோதனைகள் எதுவுமே இருக்காது. அதே நேரத்தில் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் அகலக்கால் வச்சிடக்கூடாது. வர ஏப்ரல்லேருந்து இன்னும் ஒரு வருஷத்திற்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான முன்ன போனால் கடிக்குது, பின்ன போனால் முட்டுது, உதைக்குதுன்ற மாதிரியான நிலைமைகள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போதிருந்தே ஆரம்பிக்கின்றன. ஆக ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் யாரையும் நம்பாமல் பண விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து ஒரு ஜாமீன் கையெழுத்து அப்படி இப்படின்னு போடாமல் எதற்கும் வீட்டில் உள்ள பெரியவர்களை அல்லது வீட்டில் உள்ள வாழ்க்கை துணையை கேட்டு செய்கிறேன் என்கின்ற வார்த்தையை அடிக்கடி மற்றவர்களிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது நான் சொல்லுகின்ற பலன் இன்னும் ஒரு வருஷத்திற்கு கண்டிப்பாக பொருந்தும். அப்படி இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் எதுவும் இல்லாத எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக மேஷம் முதல் கும்பம் வரையிலான 11 லக்னங்கள், 11 லக்னம் 11 ராசி, கிட்டத்தட்ட கும்பம் வரைக்கும் எப்படிப்பட்ட தன்மைகள் எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கும்ன்றத பார்த்துட்ட நிலைமையில் நிறைவான இறுதி ராசியிலான மீன லக்னக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட குணங்களை கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துடலாங்க. உண்மையிலேயே மீன ராசிக்காரர்கள் மிகுந்த நல்லவர்களாக இருப்பார்கள். நல்லவர்களை எப்போதுமே நான் வேடிக்கையாக கொஞ்சம் இழிச்ச வாயுங்கன்னு சொல்லுவேன். பண விவகாரத்தில் மட்டும் டக்குன்னு மற்றவங்களுக்கு தூக்கி கொடுத்து உதவிட்டு அதுக்கப்புறம் சிக்கலை அனுபவிக்கிறவங்க அந்த மீன லக்கணம் மீன ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. வெளுத்தது பால், வெளுத்ததெல்லாம் வெள்ளைன்னு ஒரு பெரியவங்க சொல்லுவாங்கள்ல, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடியவராக இருப்பாங்கன்ட்டு. இந்த மாதிரி தாங்க எப்போவுமே நல்லவனாக இருக்கின்ற காரணத்தினால மற்றவர்களையும் நல்லவர்களாக நினைத்து இடையில் கொஞ்ச காலம் ஏமாந்து அப்புறம் கொஞ்சம் சுதாரித்து எந்திரிச்சு வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறவங்க இந்த மீன லக்கணம் மீன ராசியில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. மற்றவங்கள சந்தேகப்படவே தெரியாதுங்க. உங்களுக்கு ஒரு காசு பணம் சும்மா ஐயா சாமி எனக்கு கொஞ்சம் காசு கொடு அப்படின்னு கேட்டால் பாக்கெட்டில் இருக்கிற அவ்வளோ காசையும் எடுத்து கொடுத்துட்றவங்க. சாப்பாட்டுக்குன்னு ஒருத்தர் நின்றுட்டார்னா டிஃபன் பாக்ஸோடு சேர்த்து தூக்கி போட்டு அப்படியே கொடுத்துட்டு போய் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் அந்த மீன லக்கணம் மீன ராசியில் பிறந்தவங்களாக தான் நல்ல இரக்க குணம் உள்ளவர்களாக இருப்பவர்களாக இவங்க இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த குணமே அவர்களுடைய பலவீனமாகவும் இருக்கும். இவர்களுடைய இந்த இலக்கிய மனசை அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இவர்களை தவறாக வேறு விதமாக உபயோகப்படுத்தி இவங்களை கஷ்டத்தில் கொண்டு விட்டுட்டு போகிறவங்கள நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகவே மீன லக்னம் மீன ராசியில் பிறந்தவர்கள் இது குருவினுடைய நல்லவனுடைய ராசி என்பதால் நல்ல மனம் கொண்டவர்களாக இலகிய மனம் கொண்டவர்களாக பெரும்பாலும் சொல்லிக் கொடுத்தல் துறைகளில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்களாக, டீச்சிங்கில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பேங்கிங் செக்டரில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா அந்த லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி அவர்களுடைய லக்னாதிபதியான குரு பகவானே வர்றார். குருவினுடைய தொழில்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு என்ன பண்ணுவார்? சொல்லித்தானே கொடுப்பார். சொல்லி கொடுக்கறதுனால உடனே வாத்தியார்னு மட்டும் வந்துட வேண்டாம். பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்குறவர் கூட குரு தான் இல்லையா? ஆக தான் ஒரு துறையில் விற்பனராக இருந்தும் தனக்கு தெரிந்ததை தன்னுடைய மாணவர்களுக்கு தன்னுடைய அணுக்க மாணவர்களுக்கு முழுவதுமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிறைய பேர் பாருங்கள். தனக்குன்னு ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் மீன லக்கணக்காரர்களை பார்த்திங்கன்னா தனக்கென்று எதையுமே வைத்து கொள்ளாமல் தன்னிடம் இருக்கின்ற அனைத்தையும் கல்வி தானமாக இருக்கலாம், பொருள் தானமாக இருக்கலாம், ஆடை தானமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் மனப்பூர்வமாக தானம் கொடுக்கக்கூடியவர்கள், சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், நல்லதையே சிந்திப்பவர்கள், நல்லவனாக இருப்பார்கள், நல்ல வழிகளை சொல்லக்கூடியவர்களாக இந்த மீன லக்கணம் மீனராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்கங்க.
புதனும் சுக்கிரனும் சனியும் மட்டும் கொஞ்சம் அவயோக கிரகங்களாக இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வரும். ஆக புதன் தசை, குறிப்பாக சுக்கிர தசை, சுக்கிர பக்தி வரும்போது கொஞ்சம் லேசாக டிஸ்டர்ப் ஆவாங்க. சுக்கிரன் எதிர்த்தன்மை கொண்ட கிரகம். ஏன்னா குருவிற்கு நேர் ஜன்ம விரோதியாக சுக்கிரன் தான் வராரு இல்லையா? அப்போ அந்த எதிர்த்தன்மை கொண்ட கிரகமாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர தசையில், சுக்கிர பக்தியில் மட்டும் மீன லக்னம், மீன ராசியில் இருப்பவர்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய தன்மைகள் உண்டு. மற்றபடி எதுவாக இருந்தாலும் ஒரு நிறை வாழ்க்கை வாழ்வார்கள். மீன லக்னத்துடைய இன்னொரு குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 ரூபாயிலையும் குடும்பம் நடத்துவார், 100 ரூபாயிலையும் குடும்பம் நடத்துவார்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இருப்பதை கொண்டு நிறைவாக வாழக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பாசிட்டிவான எண்ணங்கள் கண்டிப்பாக இவர்கள் அனைவருக்குமே இருக்கும். எதுலேயுமே ஒரு நிறையத்தான், பெருசாக குறையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு 90% கெட்டது, 10% நல்லதுன்னு ஒரு பொருள் இருந்தால் அந்த 10% நல்லதை முதன்மைப்படுத்தி பேசக்கூடியவர்களாக, குறைகளை மறந்து நிறைகளை பாராட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த மீன லக்னம், மீன ராசிகளில் பிறந்தவங்க. குருவின் தன்மைகளை அப்படியே பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருப்பதால் எல்லோராலும் விரும்பப்படுகின்றவர்களாக இருப்பார்கள் தாங்க உண்மை. இந்த மீன லக்னம், மீன ராசியில் பிறந்தவர்கள் என்பது தாங்க நிச்சயம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.